2025 டிசம்பர் மாசத்துல இந்த உலகமே அழிய போகுது. அதுல இருந்து நீங்க தப்பிக்கணும்னா நான் கட்டிட்டு இருக்கிற இந்த படகுக்கு வாங்க, இது உங்களை காப்பாத்தும். இப்படின்னு யார் சொல்றது தெரியுமா? வெஸ்ட் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு நாடான கானா, அங்க இருக்கக்கூடிய எபோ நோவா அப்படிங்கிற இந்த ஒரு பர்சன். சரி, ஏன் இவர் அப்படி சொல்றாரு? இதன் பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன? அதாவது இந்த எபோ நோவா அப்படிங்கிற இந்த பர்சன் தன்னை ஒரு தீர்க்கதரிசியாக கருதுகிறார். இவருக்கு தேவன் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தினதாகவும் அதுல இந்த மாதிரியான ஒரு பேலையை உருவாக்க சொல்லி உலக அழிவுல இருந்து தப்பிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தேவன் இவருக்கு சொன்னதாக இவர் நம்புறாரு. அதன் அடிப்படையில தான் இவ்வளவு பெரிய போட் அவர் உருவாக்கிட்டு இருக்கிறார். பைபிள்ல முதல் புஸ்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட் அப்படியே அதை மறுபடியும் உருவாக்க பார்க்கிறார். ஆனா இவர் செய்யற இந்த விஷயத்துக்கு அந்த பைபிளே அகைன்ஸ்டா இருக்கு. ஏன்னா பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, தொடக்கத்துல நோவா அப்படிங்கிற ஒரு பர்சன் இருந்திருக்கிறார். அவர் தேவனுக்குரிய ஒரு நபரா இருந்திருக்கிறார். மற்ற எல்லாரும் தீமையின் நிமித்தம் சபிக்கப்பட்டவர்களா இருந்திருக்காங்க. அதனால அவங்க எல்லாருமே அழிந்து போகணும். அப்போ வேதாகமத்தினுடைய தேவன் இந்த பூமியை தண்ணீரால நிரப்புறார். அதுல இருந்து இந்த நோவா அப்படிங்கிற ஒரு பர்சனை தப்பிக்க வைக்கிறதுக்கு முன்கூட்டியே ஒரு மிகப்பெரிய பேலையை உருவாக்க சொல்லியிருப்பார். அதுல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாவற்றிலும் ஒவ்வொரு ஜோடியாக அந்த பேலைக்குள்ள போயிருக்கும். இதன் மூலியமா மனிதர்கள் எல்லாரும் கொல்லப்பட்டிருப்பாங்க, நோவாவை தவிர. அவரோடு கூட அந்த உயிரினங்களும் பாதுகாக்கப்பட்டிருக்கும். இதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட் தான் இப்ப நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த எபோ நோவா அப்படிங்கிற பர்சன் சொல்றாரு. ஆனா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் நோவா கிட்ட தேவன் ஒரு விஷயத்தை சொல்லுவார். அதாவது இந்த மாதிரி ஜலத்தால இந்த பூமியை நிரப்பி ஒட்டுமொத்த மனிதர்களையும் அழித்தது போல மறுபடியும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தியிருப்பார். அப்படி இருக்கும் பொழுது அதற்கு எதிராக தான் இந்த எபோ நோவா அப்படிங்கிற ஒருத்தர் செயல்படுறார். ஐ மீன் பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதற்கு ஆப்போசிட்டா இவர் செயல்படுறாரு. ஆனா இதையும் நம்பி எக்கச்சக்கமான நபர்கள் அவர் கட்டக்கூடிய அந்த பேலைக்கு விரைகிறத பார்க்க முடியுது. ஏன் இதன் மூலியமா நிறைய பேர் காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பேலையை நீங்க பார்க்கணும் அப்படின்னா அதற்கான டோக்கன் வாங்கிட்டு தான் போகணும். அதற்கு சில தொகைகளை நீங்க கட்ட வேண்டியதா இருக்கு. கேட்கறதுக்கே வினோதமா இருக்கலாம். இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.